அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று பிப்ரவரி 10 காலை தமிழக அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் குறித்து விவாதிக்கப்பட்டு முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. 18 வயதிற்குட்பட்டவர்கள் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாட தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் தடை விதித்துள்ளது. ஆன்லைன் விளையாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் விதிகளை கடுமையாக்கி தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. குரூப் 4 தேர்வில் தட்டச்செயர் பணிக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது பிப்ரவரி 24 தொடங்கும் என தேர்வாணையம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 24 முதல் மார்ச் 5 வரை டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெறவும் உள்ளது. இதற்கு அழைக்கப்பட்ட பட்டியல் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் ஏற்கனவே வெளியிடவும் பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. டிஜிட்டல் சைபர் மோசடிகளை கட்டுக்குள் கொண்டுவர வங்கிகளுக்கு தனி இணைய சேவையை bank.in என்ற டொமைன் அறிமுகம் செய்யப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 17 வெளியிடப்படும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்வானது மார்ச் 3 முதல் 27 வரை நடத்தப்பட உள்ளது. இதில் +2 மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 17 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட் பிப்ரவரி 19 வெளியிடப்பட உள்ளது. பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் www.tge.tn.government.in என்னும் வலைத்தளங்களில் சென்று மாணவர்களின் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆறாவது அறிவிப்பு. தமிழகத்தில் 38 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவை அளித்துள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளராக சஜீவனா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக நந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்ட புதிய ஆட்சியராக பவன்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்ட ஆட்சியராக சஞ்சீத் சிங் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டுறவுத்துறையில் இருந்த ராதாகிருஷ்ணன் தற்போது தமிழ்நாடு மின்வாரிய தலைவராக நியமனம் செய்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு. ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டு பலத்த காயமடைந்த கர்ப்பிணி பெண்ணின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவி, மருத்துவ சிகிச்சை செலவு முழுவதையுமே தமிழ்நாடு அரசே ஏற்கும் என தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டு காயமடைந்த கர்ப்பிணியின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தும் உள்ளார். மற்றும் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் எனவும் ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணிக்கு உயர் சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவு அளித்திருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரும் தனியார் வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என கலெக்டரான சரவணன் எச்சரித்துள்ளார். முதல் முறையாக கொண்டு வரும் தனியார் வாகனங்களுக்கு எச்சரிக்கை செய்து அபராதம் விதிக்கப்படும் எனவும், தொடர்ந்து இதுபோல செயல்பாட்டில் அந்த வாகனங்களின் இருந்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும், கொடைக்கானல் நகர் மற்றும் சுற்றுலா இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்காக RO பிளான்ட்டுகளும் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் கலெக்டர் கூறியிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு. நாகை மாவட்டத்தில் நிலாயதாட்சி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செயல்முறை தேர்வும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிப்ரவரி 11 தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 10வது அறிவிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் குடமுழுக்கை ஒட்டி இன்று உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தஞ்சை வட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்லூரி வளாகங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவித்துள்ளனர். விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பிப்ரவரி 22 சனிக்கிழமை பணி நாளாகவும் கருதப்படும். 11வது அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் பிப்ரவரி 10 உள்ளூர் விடுமுறை என ஆட்சியரான அழகுமீனா அறிவித்துள்ளார். பூதலிங்கம் சுவாமி சிவகாமி அம்மாள் கோயில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசு அலுவலகங்கள், கல்வி நிலையங்கள் செயல்படாது எனவும்,
விடுமுறையை ஈடு செய்ய பிப்ரவரி 22ஆம் தேதி சனிக்கிழமையை பணி நாளாக அறிவித்து ஆட்சியரான அழகு மீனா உத்தரவிட்டிருக்கிறார். 12வது அறிவிப்பு. சென்னையில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் சார்பில் மின்னணு வர்த்தகம் என்ற தலைப்பில் 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் வரும் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வளாகத்தில் நடக்கிறது. மின்னணு வர்த்தகம் அறிமுகம், மின்னணு வர்த்தகம் என்றால் என்ன, மின்னணு வர்த்தகம் மாதிரி வகைகள், நன்மைகள் மற்றும் சவால்கள் குறித்தும் இந்த பயிற்சி வழங்கப்படும். 13வது அறிவிப்பு. வள்ளலார் நினைவு தினமான வரும் 11ஆம் தேதி அன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க், FL1 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனை சார்ந்த பார்கள், FL2, FL3, FL3AA மற்றும் FL11 இந்த உரிமம் கொண்ட கிளப்புகளை சார்ந்த பார்கள் அனைத்துமே கண்டிப்பாக மூடப்படும் வேண்டும் எனவும் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வள்ளலார் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது எனவும் தவறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 15வது அறிவிப்பு. தைப்பூசம் தினத்தன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் வழக்கம் போல செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வருகிற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் அன்றைய தினத்தில் வழக்கம் போல காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இயங்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வானது வரும் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இன்று முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை இரவு 11:50 மணி வரை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் எனவும் www.nta.ac.in மற்றும் exam.nta.ac.in உள்ளிட்ட neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் 2025 இந்திய வன சேவை பணிகளுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. 150 காலி பணியிடங்கள் உள்ளது. மாதந்தோறும் 50,100 ரூபாய் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படும் எனவும் அதோடு இதர படிகளும் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் upsc.online.nic.in என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எனவும் விண்ணப்பிக்க கடைசி தேதி 11/2/2025 என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.